ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மணப்பாடு பீச். இது திருச்செந்தூர்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது சவுத் சைட்லேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பீச்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன்ஸுக்கும் இது ஒரு முக்கியமான இடமா இருக்குது. இந்த பீச்சில் உள்ள சர்ச்சுக்கு 15th செஞ்சுரியிலிருந்து வரலாறு இருக்குது. சென்ட் பிரான்சிஸ் சேவியர் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்த முதல் இடம் இதுதான். இங்கே உள்ள பீச் ரொம்ப அழகாக இருக்கும்னு ஏற்கனவே சொன்னேன். நம்ம போய் பீச்சை பார்க்கலாம், அப்புறம் மேலே லைட் ஹவுஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம், அப்புறம் இங்கே இருக்கிற சர்ச்சையும் பார்க்கலாம், அதனுடைய வரலாறையும் பார்க்கலாம். பீச்சுக்கு பக்கத்தில், அதாவது கடற்கரை பக்கத்தில் புனித பிரான்சிஸ் சேவியரால் கட்டப்பட்ட ஒரு குகையும் அதில் அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு நீர் ஊற்றும் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கம்பெனி ஒரு ஸ்டெர்லைட் கம்பெனி மாதிரி இருக்குது. இதோடைய பேர் கோல் ஜெட் மெரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யாருக்கா இந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே இதே கம்பெனி தூத்துக்குடியிலையும் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் 90% மேலே ஒர்க் எல்லாம் முடிஞ்சது. இன்னும் இது ஓப்பன் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 3 monthஸில் இது ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த குகையை பற்றி நான் சொல்லிடுறேன். சென்ட் பிரான்சிஸ் சேவியர் அவர்களால் 1542ஆம் வருடம் அக்டோபர் மாதம் கப்பல் வழியாக இங்கே சேர்றாரு. இவர் இங்கேயே தங்கி இங்கே ஒரு குகையை உருவாக்கி இங்கேயே இருந்து மக்களுக்கு ஜீசஸை பற்றி போதிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு தண்ணீர் தேவை அதிகமாக இருந்ததுனால அவர் ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணி இங்கே ஒரு ஊத்தை உருவாக்கியிருக்காரு. அந்த ஊத்தில் இன்றைக்கும் தண்ணி வருது. வெறும் 20 அடி தூரம் தான் இருக்குது கடல்லேருந்து. ஆனால் இப்பயும் அந்த தண்ணி நல்ல தண்ணியாக இருக்குது. அதை நம்ம பிடிச்சும் பார்க்கலாம். சுண்ணாம்பு கற்களால் இது ரெடி பண்ணியிருக்காரு. இதிலே நடுவில் 2 தூண் வச்சு இந்த இடத்த ரெடி பண்ணியிருக்காரு. பார்த்திங்கன்னா இது கரெக்டாக அந்த ஒரு மாஸ் வைக்கிற மாதிரி, ஒரு பிரசங்கம் பண்ணுற மாதிரி கரெக்டாக அதை ரெடி பண்ணியிருக்காரு. இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிணறு, அதாவது ஒரு குட்டி ஊற்று இருக்குது. இப்போயும் அதில் தண்ணி வந்துட்டுருக்கு. நார்மலாக நம்ம கடற்கரையில் தோணினாலே எங்கே இது பண்ணாலும் ஒரு 5 அடி 10 அடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு தண்ணி வந்துடும். ஆனால் இப்போயும் இங்கே நல்ல தண்ணி வந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம பீச்சை சுற்றி பார்க்கலாம். ரொம்ப பெரிய பீச்சு. இன்னும் நம்ம அந்த மண் திட்டெல்லாம் தாண்டி அந்த சைடெலாம் போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த ஊருக்குள்ளே இருக்கிற அந்த ஃபிஷிங் போட்டோடு சேர்ந்து நம்ம போய் பார்க்கலாம். எல்லா நாளும் ஃப்ரெஷ்ஷாக மீனை பிடிச்சிட்டு விற்பாங்க. நிறைய பேர் லோக்கல் மக்கள்லாம் மீன் பேரம் பேசி வாங்குவாங்க. இப்போ இந்த சர்ச்சோடைய ஹிஸ்டரியை பற்றி பார்ப்போம். 1542 அக்டோபர் மாதம் சென்ட் பிரான்சிஸ் சேவியர் இங்கே வந்தாருன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அதே இது 2 வருஷம் பேக்கில் போனால் 1540ஆம் ஆண்டு ஒரு போர்ச்சுகீசிய கப்பல் வணிகத்துக்காக இந்த வழியாக கிராஸ் பண்ணி போயிருக்கு.
அப்போது ஒரு மிகப்பெரிய சைக்ளோன் வந்திருக்கு இந்த கடலில். அப்போது அவங்க வந்து ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணி அவங்க தப்பிச்சு இந்த இடத்துல கரை ஒதுங்கியிருக்காங்க. அப்படி ஒதுங்கும்போது அவங்க இந்த இடத்துல சர்ச்சு ஒன்று கட்டணும் அப்படின்னு அவங்க வந்து அந்த பாய்மர கப்பலில் உள்ள அந்த கட்டையை வச்சு சர்ச்சுக்கு நேராக ஃப்ரண்ட்டில் ஒரு சிலுவை மரம் இருக்குல்ல, அந்த சிலுவை மரம் அந்த கப்பல்லையே உள்ள வுட்டை வச்சு பண்ண சிலுவை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1582 செப்டம்பர் 14 இந்த சர்ச்சில் ஃபஸ்ட்டு திருப்பலி வைக்கிறாங்க. ஃபாதர் டான்டி செலோனோவா அப்படிங்கிற ஒரு ஃபாதர் ஃபஸ்ட்டு திருப்பலி இங்கே வந்து வைக்கிறாரு. தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு கிறிஸ்டியன் ஸ்டோன் சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. கருங்கற்களால் ஆன முதல் கிறிஸ்துவ ஆலயம் இது. ஜீசஸை சிலுவை மரத்தில் அரைஞ்சாங்கல்ல, அந்த சிலுவை மரத்துலேருந்து 2 சின்ன பீஸை ரோம்லேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஷரைன் பசிலிக்கா அப்படின்னு 2000 இதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. போப் இந்த சர்ச்சை வந்து ஒரு லிட்டில் ஜெருசலேம் அப்படின்னு சொல்லி வேட்டிகனில் சொல்லியிருக்காரு. ஒரு குட்டி ஜெருசலேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த சர்ச் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சர்ச்சாக இருக்குது. பிரான்சிஸ் சேவியர் ஃபஸ்ட்டு தமிழ் மாஸ் வச்ச சர்ச்சு இந்த சர்ச்சு தான். சவுத் சைடில் இது ஒரு முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்குது. இங்கே நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. கடல், சிங்கம் 2 இன்னும் நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். மீன் வந்து ஏலத்துக்கு விடுவாங்க. அதே மாதிரி நம்ம பேரம் பேசி நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் அங்கே வாங்கலாம். லோக்கல் மக்கள்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த சர்ச்சில் இருக்கிற ஜீசஸுடைய ஸ்வரூபம் 1584 சென்ட் பிரான்சிஸ் சேவியர் அவர்களால் மணிலாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இன்னும் இதே மணப்பாலில் இன்னும் 2 பெரிய சர்ச் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. நாம் இப்போ அங்கே போகலை. இங்கேருந்து நான் அப்படியே உங்களுக்கு ஜூம் பண்ணி அங்குள்ள மீனவ கிராமத்தை காட்டுறேன். மீன் விற்றுட்ருப்பாங்க நிறைய பேர் போட்டில். ஈவினிங் தான் மீன் பிடிச்சிட்டு வந்து இந்த சின்ன சின்ன போட்லாம் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து இங்கே மீன் விற்றுட்ருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம லைவ் சவுண்டில் அப்படியே பார்ப்போம். நான் உங்களுக்கு அப்படியே பீச்சு அப்புறம் அப்படியே அந்த ஏரியாலாம் உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன்.
नमो मरिया प्रसाद पूर्णी प्रभु नितारे स्त्रीवली मरिया देवमाते पापिला இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மணப்பாடு ஊர். இது அந்த மணப்பாடு மீன் துறைமுகம். அந்த லைட்டு ஃபுல்லாக பிளிங்க் ஆகிட்டு இருக்கிறது என்னென்னா, இப்போ மீன் பிடிக்க போன போட் எல்லாமே ரிட்டர்ன் வந்துருச்சு. இப்போ அங்கே பெரிய லெவலில் மீன் ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கும். மீன் ஏலம் விட்டுட்ருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா அந்த மீன் ஏலத்தையும் பார்க்கலாம். அது மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் கருவாடு எல்லாமே இங்கே கிடைக்கும். இப்போ அங்கே ஏதோ ஒரு கோயில் திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் பெரிய மக்கள் கூட்டம் அங்கே இருக்காங்க. நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மீன் துறைமுகத்தையும் போய் பாருங்கள். எப்போதுமே சாயங்காலம் மீன் இங்கே நிறைய ஏலத்துக்கு விடுவாங்க. அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு கருவாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். அது மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பீச். அந்த ஏரியா ஃபுல்லாகவே நடுவில் அப்படியே ஒரு மணல் திட்டு போகும். அது வழியாக அப்படியே நடந்து போனீங்கன்னா கடல் கொஞ்சம் தூரம் உள்ளே போகும். ரொம்ப நல்லாயிருக்கும், போய் பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த பதிவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.